வேட்டை நாய், ஹண்டிங் டாக், டைட்ரோன்ஸும்பாங்க. நேட்டிவ் பிரீட்ஸான கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் இந்த மாதிரி ரெகக்னைஸ் ஆன பிரீட்ஸ் கேசி அண்ட் யூகேசியில் ரெண்டுலேயுமே வந்து சர்டிஃபைடோட தரும். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் வந்து நம்ம COD. ஆமாம். நாய் இனத்திலேயே கோம்பை நாய் வந்து ஒரு நல்ல வீரியமாக இருக்கும். எவ்வளோ கருவாய் கொண்ட நாய், நல்ல மண்டகனமான நாய்களை, ஆட்டமாக இருக்கும். நாய் நல்ல பிராட் ஹெட்டாக இருக்கும். இதுக்கு நான் உடம்பு பாம்பெல்லாம் ரெண்டா பிச்சு போட்டுரும். நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வீடியோ அனுப்பிடுறாங்க, ஷேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஹியூமன் அக்ரஷன் ரெண்டுமே இருக்கும். அவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இதோட இந்த பாட்டு போடுது என்கிட்ட பாருங்க, விரும்ப இங்க வா, இங்க வா பாருங்க. ஓனர் நான் அடிக்கிறேன், கடிப்பியா? இவர் யாருன்னா உங்களுக்கு டேஞ்சர் இருக்கார்ல, ஆமா. நம்ம டேஞ்சரோட சன்னு. திரும்ப மண்ணு கலர்லயே இருக்கிறனால இவர் மண்ணுக்குள்ளே இருப்பாரு. வர காத்துட்டு இருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணுவாரு. கட்டுவிரியன் பாம்பு எப்படி சீத்துன்னு வரும் அந்த மாதிரி வரும். ஒபீடியன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லான டாக். எல்லாத்துக்குமே வந்து இவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் சேனல் பார்த்தா இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கும். நிறைய டாக் கனல்ஸ் பார்த்தோம்னா கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த கனல் ராஜபாளையம்ல இருக்கு. நிறைய வீடியோஸ் ஷூட் பண்ணிருக்கோம். செப்பரேட்டா இவங்க இருக்க எல்லா பிரீட்ஸுக்கும் பண்ணிருக்கோம். இந்த டைம் பார்த்தோம்னா கோம்பைக்கு நிறைய பேர் வந்து ஃபேன் பேஸ் இருப்பீங்க. கோம்பை வந்து எந்த மாதிரி பார்த்தவங்க, கோம்பைனா என்னன்னு தெரியாதவங்க இருப்பீங்க. தெரிஞ்சவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். கோம்பைனா எப்படி இருக்கும், எந்த மாதிரி பார்த்தவங்க, கோம்பை பிரீட்ஸ்னா என்ன, அதோட ஆர்ஜின், கேரக்டர், யார் வாங்கலாம், எங்கெல்லாம் வளர்த்தலாம், அதோட அக்ரஷன், எந்த மாதிரிலாம் அது பாதுகாக்கும், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து பிரதர் கேட்கும். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். சொல்லுங்க, நம்ம நேம், நம்ம கெனல் பத்தி சொல்லிடுங்க. என் பேர் விஜேஷ் குமரன். நேட்டிவ் வந்து ராஜபாளையம். கெனல் நேம் ராஜபாளையம் கோஆபரேட்டிவ் கெனல்ஸ்னு ராஜபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன பிரீட்ஸ்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லுங்க. நம்மட கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் அண்ட் கோம்பை இது நாலுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா கன்னி, சிப்பிப்பாறை ரெண்டுமே ஒரே பிரீடு தான். ஓகே, அது கலர்ஸ் வச்சு நீங்க இது பண்றோம். நான் உங்களுக்கு செப்பரேட்டா வந்து டீடைலா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். அந்த பார்க்கலைன்னா அங்க ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல செப்பரேட்டா கோம்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து கோம்பை ஆகட்டும், மற்ற டாக்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இந்த டைம் கோம்பை மட்டும் பார்க்க போறோம். எல்லா டாக்ஸுமே உங்கள்கிட்ட வாங்கணும்னா எவ்வளவு தூரம் அனுப்ப முடியும், இந்த பேமெண்ட் இதெல்லாம் அப்படி சிம்பிளா சொல்லுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேரில் வந்து விசிட் பண்றதுக்கு வந்து கொடுக்குறோம். நம்மகிட்ட வந்து பேமெண்ட்ங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. ஒரு இனிஷியல் பேமெண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் பண்றோம். இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த இஎம்ஐலே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரெடிட் கார்டு மூலியமா வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம். இல்லாம முன்னக்கூடியே நீங்க இன்ஸ்டால்மெண்ட் மணி பே பண்ணிட்டு அட் லாஸ்ட் நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் பப்பி. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ரைட். உங்ககிட்ட வந்து 3 பிரீட்ஸ் இருக்கு. இந்த டைம் கோம்பை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாமே இன்டெப்தா பார்க்கலாம். CODs இருக்கு, எல்லா பக்கமும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ கோம்பை பத்தி இந்த வீடியோல இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. Facebookல பாருங்க, இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போலாம். ஸோ இவன் ஒருத்தர் பார்க்க வந்திருக்கோம். கோம்பை சொல்லுங்க. இப்போ கோம்பை வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஆர்ஜின், அதாவது யார் இதை வளர்த்தணும், யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி. கோம்பை பாத்தீங்கன்னா மலையடி வாரத்தை சார்ந்த ஏரியா தான் நம்ம கோம்பைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேனி மலையடி வாரத்தை சேர்ந்ததான் கோம்பை. இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கோம்பை நாய்களை வந்து நிறைய வளர்த்துட்டு வந்தாங்க. அதாவது செவல கருவாய் கொண்ட நாய், நல்ல மண்டகனமான நாய்களை வச்சு காவலுக்கும் இதுக்காண்டி யூஸ் பண்ணனால இந்த நாய்களுக்கு வந்து கோம்பைன்னு சொல்லி ஒரு பேர்ல உள்ள திறன்கள் தெரிஞ்சு வேட்டைக்காகவும் காவலுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த காலங்கள் போக போக அது இது விஷயங்கள்லாம் அழிஞ்சு வரும்போது திடீர்னு வந்து ஒரு விஷயம் பீக் ஆகுது. இந்த மாதிரி நாய்கள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தின் மூலியமா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலியமா பீக் ஆகும்போது இந்த நாய்களோட திறமையெல்லாம் கிண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வந்து கோம்பைனா என்ன, ராஜபாளையம்னா எப்படி இருக்கணும், கன்னி, சிப்பிப்பாறைனா எப்படி இருக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. கோம்பை ஆக்சுவலா இது வந்து யாரெல்லாம் வளர்த்தலாம், எதுக்காக நம்மகிட்ட நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய கேட்கறாங்க. இது ஆக்சுவலா வந்து நாய் இனத்திலேயே கோம்பை நாய் வந்து ஒரு நல்ல வீரியமா இருக்கும், ஆட்டமா இருக்கும். நாய் இந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட நாய் வந்து இவங்க. அவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், இந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட நாய்கள் வந்து இவங்களை வந்து மெயினா வந்து காவலுக்கு இப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தோட்ட காவலுக்கான சரி, மண்ணு கலர்லயே இருக்கிறனால இவர் மண்ணுக்குள்ளே இருப்பாரு. வர காத்துட்டு இருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணுவாரு. வர வச்சு வந்து இருக்கிறதே தெரியாது, அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாது. அவரை கிட்ட நெருங்க விட்டு இவர் வந்து அட்டாக் பண்ணுவார். கட்டுவிரியன் பாம்பு எப்படி சீத்துன்னு வரும் அந்த மாதிரி வரும். நல்ல ஒரு கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லான டாக், ஒபீடியன்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லான டாக். எல்லாத்துக்குமே வந்து இவங்க நல்லா இருப்பாங்க. அங்க அடையாளங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல பிராட் ஹெட்டா இருக்கும், நல்ல ஒரு இருக்கிற உடம்பா இருக்கும். ஸ்டாண்டர்டான டாக்ல உள்ள பப்பீஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா வந்து பப்பீஸ் இருக்கும். கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய் வளர்க்காம நிறைய பேர் இருப்பாங்க. இந்த CCTV கேமரா காணிச்சிட்டு மட்டும்தான் இருக்கும். கிரெடிட் போன பிறகுதான் அது என்னன்னு பார்க்க முடியும். உள்ளே வர முடியாது, அது தடுக்கலாம். சோ இந்த மாதிரி நாய்கள் உள்ள விஷயங்கள் வந்து அது ஒரு அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க. நிறைய பேர் வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு நாய் வேணும்னு நிறைய பேர் இப்படி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு தேடுகள்ல போறாங்க. நம்மளா இருந்தாலும் அப்படிதான்.
ஸோ அது வந்து தப்பு இல்லை. விழிப்புணர்வு பதிவு கொடுக்குறோம். நாட்டு நாயின்னு சொல்றதோட இந்தியன் ராட்வீலர் அந்த அளவுக்கு வந்து ஒரு கார்டிங் இருக்கும். அதுல ஓனருக்கு வந்து ரொம்ப அடாப்டிவா இருக்கும். ஸ்ட்ரேஞ்சருக்கு அந்த மாதிரி இருக்காது. அதோட வீடியோ உதாரணம் வந்து நம்ம காமிப்போம். காம்பெல்லாம் ரெண்டா பிச்சு போட்டோம். நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வீடியோ அனுப்பிடுறாங்க, ஷேர் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஹியூமன் அக்ரஷன் கோம்பைங்கிறது வந்து ரெண்டுமே இருக்கும். நம்மள தவிர ஒரு மூணாவது மனுஷனோ இல்ல மூணாவது அனிமல் எது வந்தாலும் இது விடாது. இது விடாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப அவர் இருக்கனால நம்ம கூட உட்காந்துருக்கோம். இல்லாதப்ப போனப்ப என்ன நடந்ததுன்னு ஹைலைட்லயே பாத்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அக்ரஷன் இருக்கு. அந்த கார்டியன் ஏத்த மாதிரி ஃபேவரா இருக்கும். சோ யாரா இருந்தாலும் தைரியமா குழந்தைங்க இருக்க வீட்டுல வளர்க்கலாமா, நான் அபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். கண்டிப்பா எடுத்து வளர்க்கலாம். கீழ இருந்து வாங்கி வளர்க்கும் போது ரொம்ப அடாப்டிவா இருக்கும். காம்பாக்டான பிரீட். ஒரு விரல்லே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஏஜ்டு பர்சன் குழந்தைங்களை கூட இது கூட வந்து நம்பி விட்டுட்டு போற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாக்ஸ். உங்களை வந்து கண்டிப்பா நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். மொத்தத்துல இவங்க பாத்தீங்கன்னா அடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க. சோ அந்த இதுக்கு வந்து தரமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இவங்கள. இதுல ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்து நம்ம காதால கேட்டது. மன்னர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு சிங்கத்து கூட வந்து கோம்பைய வந்து விட்டுருக்காரு. நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி விட்ட மாதிரி விட்டுருக்காரு. சிங்கத்துக்கு வந்து இதை கொடுத்தாங்க. அப்ப அது என்ன பண்ணிருக்கு, நீ என்னையா சாப்பிட போற அந்த பார்வையிலே அதை வந்து மிரட்டி அடுத்த நாள் காலையில வர உட்கார வச்சிருக்கு. அடுத்த நாள் இவங்க ஃபீட் பண்ண போகும்போது பார்த்ததாக நம்ம வந்து காதால கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாக்ஸும் கூட இவ்வளோ ஹைப்பர் ஆக்டிவான ரத்தம் சூடான ஒரு நாய் வந்து நீங்க பாத்துருப்பீங்க. அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே காமிச்சாங்க. இல்ல பப்பீஸ் இருக்கு, அது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இப்ப குட்டி வந்து நம்ம எப்படி பார்த்து எடுக்கணும், ஒரு குட்டி தரமான குட்டின்னு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஸ்டாண்டர்டான கோம்பை பப்பினா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். செவல கருவாயோட இந்த கலர் தான் ஸ்டாண்டர்டான ஒரு பப்பி. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நெயில்ஸ், மார்க்கிங்ஸ், ஹெட் அமைப்பு எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பா இருக்கணும். ஒரு ராயாலிட்டி லுக் இருக்கும். அது இல்லாம பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த லைனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பப்பியோட ஹெட் பார்த்தினாலே ஒரு பலூன் ஷேப்ல ஆப்பிள் ஹெட் ஸ்பேஸ்ல இருக்கும். கொஞ்சம் வந்து இந்த கருவாயோட இருக்கும். அது அமைப்பு எல்லாமே இந்த பிளாக்கிஷ் எல்லாம் வர குறையலாம். இதான் ஒரு ஸ்டாண்டர்டான கோம்பை பப்பியோட இருக்கு. வந்து கோம்பை பப்பி வந்து எவ்வளவு ஹைட் மேக்ஸிமம் வளரும்? 22 ல இருந்து 24 இன்ச் வரை வரும். அவ்வளவுதான் வரணும். கடுகு சிறுத்தாலும் காரு குறையாது. அதே மாதிரி இப்ப கோம்பை பப்பி வந்து எப்படி இருக்க கூடாது, இல்ல ஏமாந்து போறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கலர் மார்க்கிங்ஸ் இப்படிதான் இருக்கணும். இதுல ஒயிட் பேச்சஸ் வரலாமாங்கிற நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. அது எப்படி கண்டிப்பா வரலாம்னா இப்படி இந்த நகம் கால் விரல்ல லேசா வந்து இஞ்சில அந்த மாதிரி வரலாம். நெத்தியில மேல ரவுண்ட் பேச்சஸ் இந்த மாதிரி வந்து அன்இவனா வந்து வரக்கூடாது. குட்டி போட்டப்ப என்ன கலர் இருக்கும், கொஞ்சம் வளர எப்படி ஆகும் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் குட்டியை பார்த்துட்டு என்ன கலர் இப்படி இருக்கு அப்படி கேக்குறாங்க. நம்ம இப்ப வந்து ஒருத்தங்க கேக்குறாங்க அப்படின்னா நம்ம பப்பி ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் ஆன வீடியோஸ் காமிப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் மெரூன் கலரா தெரியும், இவ்வளவு ரத்த செவலையா தெரியாது. வளர வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும். இப்பயே இது ரெண்டுமே ஒரே தாய்க்கு பிறந்தாலும் கலர் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சோ இந்த கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகும். செவலையா வரும், சுத்த செங்கல் கலர்ல வரும். வாய் நல்ல கருப்பா இருக்கணும். சோ அந்த மாதிரி கலர் மார்க்கிங்ஸ் இருக்கும். இப்ப நாம இங்க வந்தாலும் அதோட ஃபாதர் அண்ட் மதர் காமிச்சு நீங்க 20 to 40 டாக்ஸ் கோம்பியில மட்டுமே அவைலபிள் இருக்கு. சோ லிட்டர்மெண்ட் வேற ஜெனரேஷன்ல எடுத்து நல்ல பப்பீஸா தேவைப்படுறவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ, என்ன மாதிரி கேரக்டர்ல தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி பப்பீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே ரெடி. இப்ப நம்ம ராஜபாளையம் கன்னிசிப்பி வரை கோம்பை மூணுமே பார்த்தோம். மூணுமே வந்து நாட்டு நாய் தான் இல்லைங்களா? நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ். ஃபாரின் பிரீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்படி வந்து பால் தரக்கூடாது அது இது நிறைய இது சொல்லுவாங்க. பட் இதுல வந்து மெயின்டெனன்ஸ்ல எப்படி இருக்கும்? அதாவது மூணுக்குமே நான் கேக்குறேன், ராஜபாளையம் கன்னிசிப்பி கோம்பை. ஆக்சுவலா இதுல வந்து மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஸ்ட்ரே டாக் அடாப்ட் பண்ணி எப்படி வளர்க்கணுமோ அதே மெயின்டெனன்ஸ் வந்து இந்த மாதிரி நேட்டிவ் பிரீட்ஸ் கண்ட்ரி பிரீட்ஸ்க்கு போதும். எக்ஸ்ட்ரா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஆன வேக்சினேஷன் டிவார்மிங் தவிர வேற எந்த எக்ஸ்பென்ஸும் மேக்ஸிமம் இருக்காது. ஷோ பர்பஸ் பண்றவங்களுக்கு மட்டும், ஏன்னா கொஞ்சம் அவங்க ஃபுட் கொடுத்தாதான் நல்லா வந்து பார்க்க லுக் வைஸ் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா தெரியறதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுக்கணும். அந்த பர்பஸ்க்கு வேணா வந்து கொஞ்சம் ஃபுட் மெயின்டெனன்ஸ் இருக்கு. தவிர நார்மலா பெட்டு இந்த மாதிரி ஆசையா வளர்க்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் பப்பியை வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணி வளர்க்குறோமோ அதே மெயின்டெனன்ஸ் இருந்தா மட்டும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் கண்டிப்பா. ஓகே. இப்போ நம்ம 3 டாக்ஸ்மே ராஜபாளையம் கன்னிசிப்பி பேர் எல்லாமே ஆகட்டும், நீங்க வந்து குட்டி போட்டு எத்தனை நாள் தருவீங்க, என்னென்னலாம் பண்ணி கொடுப்பீங்க? மினிமம் வந்து 30 to 40 டேஸ் பப்பீஸா வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றோம். இல்ல எனக்கு 2 months அபவுட் 2 months to 3 months பப்பீஸ் வேணும்னு கேட்கறவங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து அவங்கள்ட்ட ப்ரீ புக்கிங் பண்ணி அந்த ஸ்டேஜ் வளர்ற வர என்ன வேக்சினேஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் நிறைய இருக்கிறனால அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பா அவங்ககிட்ட வந்து நாங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதை நம்ம நல்லா க்ரோ பண்ணி கொடுக்க முடியும். தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் 2 monthsக்கு மேல எடுக்கும்போது பப்பியோட அடாப்ட்னஸ் குறையுங்கிற சஜஷனும் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். மினிமம் 30 to 45 டேஸ்ல எடுக்கும்போது அது பப்பியோட அடாப்ட்னஸ் நம்ம கிட்ட ரொம்ப இருக்கும். சோ இந்த மாதிரி சஜஷனும் கொடுப்போம். அதுக்கேற்ற தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் 30 to 45 டேஸ்ல நம்ம பண்ணி ஃபர்ஸ்ட் பப்பி டிபி வேக்சினேஷன் டிவார்மிங் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஓகே ரைட். இப்போ கோம்பையோட குட்டி வந்து என்ன ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குது? ஃபீமேல் வந்து 5000 ரூபாயில இருந்தும் மேல் வந்து 7000 ரூபாயில இருந்தும் கொடுத்துட்டு இருக்கோம். கலர் மார்க்கிங்ஸ், பேரண்ட்ஸோட டெம்பர்மெண்ட், பப்பீஸோட கலர் மார்க்கிங்ஸ், டெம்பர்மெண்ட், அக்ரஷன், ஹெட் ஷேப் எல்லாமே இருக்கு. சோ
லவ் பண்றவங்க கேட்கறவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி லைனேஜ்ல உள்ள ஸோ ரேட் வந்து ஏதாவது கம்பேர் பிலாங்ஸ் பண்ணுதுன்னா அதோட குவாலிட்டி அண்ட் வந்து பண்ணி சொல்லிடுங்க. இது பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ராஜபாளையத்துல இருக்குன்னு சொன்னீங்க, எக்ஸாக்டா ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லிருங்க. ஆக்சுவலா ராஜபாளையங்கிறது ரொம்பலாம் இல்ல, மிட் ஆஃப் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. நம்ம எங்க போனாலும் தூத்துக்குடி, மதுரை, கன்னியாகுமரி, குற்றாலம் இதெல்லாம் போனீங்கன்னா நம்மளை தாண்டி தான் நீங்க போகணும். ஸோ நேரில் கண்டிப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு அது ஒரு ஐடியா கிடைக்கும். நாய் வாங்கணுங்கிற கான்செப்ட் இல்லாம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு காட்டுல வாங்க, வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டு போங்க. நீங்க பிற்காலத்துல வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 24 hours எப்பனாலும் வரலாம். இன்டிமேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்க, வந்து கண்டிப்பா வந்து பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா வாங்கிட்டு போங்க. ஓகே ரைட். இப்போ சப்போஸ் எனக்கு ஆன்லைன்ல தான் வேணுங்க, ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டா எப்படின்னு சொல்லி, இது நம்ம மேல நம்பிக்கை வச்சு இல்ல எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு கேட்கறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய இதுல வந்து அடுத்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய இருக்கு. நம்ம வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்க அந்த இஎம்ஐ எப்படி கொடுத்துருவோம் சொல்லியிருக்கோம் அதுல. ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க, பார்த்துட்டு நம்மள நம்பி கேட்கறவங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணி வாட்ஸ்அப்ல பண்ணாவே நீங்க எல்லா வீடியோ போட்டோஸ் கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க ப்ரோ. வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுங்க இந்த மாதிரி. கண்டிப்பா லாஸ்ட் வீடியோக்கு இந்த வீடியோக்கு நீங்க நிறைய அப்டேஷன் பார்த்திருப்பீங்க. நிறைய வந்து பப்பீஸ், குவாலிட்டியான பப்பீஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ராஜபாளையத்தை பெஸ்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நாமளே இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பப்பீஸ் ராஜபாளையம், கன்னிச்சிப்பிறை, கோம்பை எதுனாலும் சரி, நீங்க பட்ஜெட் வைஸாவும் எடுக்கலாம், தென் குவாலிட்டியான பப்பீஸ் எடுக்கலாம். பாத்தீங்கன்னா லைனேஜ் எல்லாமே உங்களுக்கு காட்டி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. உங்க ஆளுங்களே வந்து உங்களுக்கு பப்பி கையில கொடுத்து உங்களுக்கு சேஃபா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் டீடைல், எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். நீங்க வாட்ஸ்அப்ல இல்ல நேரில் வந்தா கண்டிப்பா நீங்க பப்பீஸ் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வேலை பார்க்க. பை.